நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல். மும்பை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள் உட்பட மகாராஷ்டிர மாநில கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இதுநாள் வரையில் பதிவாகி வந்த கனத்த மழையானது மெல்ல மெல்ல குறைய தொடங்க இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் அது முற்றிலும் குறைந்து விடுவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் நிலவி கொண்டிருக்கிறது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாக மேற்கு திசை காற்று வீரியம் பெற்றிருக்கக்கூடிய தருணத்தில் எவ்வாறாக அந்த அதிகாலை அல்லது அதனை ஒட்டி இருக்கக்கூடிய காலை நேரங்களில் லேசான மழை மிதமான மழையெல்லாம் பதிவாகுமோ அந்த மாதிரி தான் பதிவாகும். இப்பொழுது பதிவாகி வருவதை போன்ற ஒரு மழை அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களுக்கு பிறகு தொடர்வது என்பதற்கான அமைப்பு கிடையாது. அதே சமயம் தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அடுத்து வரக்கூடிய நாட்களில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சில காலம் நிலவ இருக்கிறது. அதனால் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் சில இடங்களில் கனத்த மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது உண்டு. அது மட்டுமல்லாது நேபாளிலும் இமயமலை அடிவார பகுதிகளில் பல்வேறு இடங்களிலும் கூட கனமழையெல்லாம் பதிவாகலாம். சில இடங்களில் நிலச்சரிவுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. அதன் பின்னர் அந்த சுழற்சியானது மென்மேலும் பயணித்து, அதாவது கிழக்கு நோக்கி பயணிக்க இருக்கிறது. அதுதான் நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. பொதுவாக இந்த காலகட்டத்தில் கிழக்கிலிருந்து மேற்காக தான் சுழற்சிகள் பயணிக்கும். இது நிலப்பகுதிகளிலேயே மேற்கிலிருந்து கிழக்காக பயணித்து வருகிறது. இது கொஞ்சம் வித்தியாசமான சுழற்சியாக தான் இருக்குது. ஸோ எல்லாமே மாறிக்கொண்டு இருக்கிறது. அந்த மாதிரி இந்த சுழற்சியும் அதனுடைய திசையை இந்த மாதிரி அமைத்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஆகையினால் வங்கதேசம் மற்றும் ஒடிசா மாநிலத்திலும் 10ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில், குறிப்பாக 12ஆம் தேதி வாக்கில் அல்லது அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்களில் சில இடங்களில் கனமழையானது பதிவாகலாம். நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மேற்கு திசை காற்றினுடைய வேகம் என்பது அதிகரித்து காணப்பட்டாலும் போதுமான அளவு ஈரப்பதமிக்க காற்றாக அது இல்லை. அதனால தான் கடந்த 24 மணி நேரத்தில் 43 மாதிரியான இடங்களில் 44 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருந்திருக்கிறது. அதாவது நேற்று காலை 8:30 மணி வரையில் பதிவாக இருந்து அதற்கு முந்தைய 24 மணி நேர மழை அளவுகள் பட்டியலில் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அந்த 8:30 மணிக்கு பிறகு பதிவாக இருக்கக்கூடிய மழை அளவுகளை நம்ம பார்க்கும்பொழுது எருமாடு பகுதி, இது கிட்டத்தட்ட கேரளாவை ஒட்டி இருக்கக்கூடிய நீலகிரி மாவட்டம் மேற்கு பகுதி தான். அங்கே 30 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாக தான் நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைத்திருக்கிறது. வடச்சித்தூர், இது கோயம்புத்தூர் மாவட்ட பகுதி, அங்கே 17 மில்லிமீட்டர். ஒத்தக்கால் மண்டபம், கோயம்புத்தூர் மாவட்டம், அங்கே 15 மில்லிமீட்டர். பந்தலூரில் நீலகிரி மாவட்டத்தில் 15 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. நெல்லக்கோட்டை நீலகிரி மாவட்டம் 14 மில்லிமீட்டர். ஸ்ரீமதுரை நீலகிரி மாவட்டம் 13 மில்லிமீட்டர். கிணத்துக்கடவு கோயம்புத்தூர் மாவட்டம் 10 மில்லிமீட்டர். வால்பாறை விஏஓ அலுவலகம் கோயம்புத்தூர் மாவட்டம் 10 மில்லிமீட்டர். சின்கோனா கோயம்புத்தூர் மாவட்டம் 5 மில்லிமீட்டர். மடுகரை கோயம்புத்தூர் மாவட்டம் 4 மில்லிமீட்டர். கொத்தவாடி கோயம்புத்தூர் மாவட்டம் 3 மில்லிமீட்டர். இவை தவிர்த்து நிறைய இடங்களில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மழையானது பதிவாக இருக்கிறது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் கூட 1.6 மில்லிமீட்டர் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைத்திருக்கிறது. ஒருவேளை அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சாரல் மழை அல்லது தூரல் மழை பதிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் யாராவது உசிலம்பட்டி அருகில் இருந்தீங்கன்னாக்கா உங்கள் பகுதியின் நிலவரத்தை எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். இவை தவிர்த்து சென்னை மாநகருடைய புறநகர் பகுதிகளில் கூட லேசான மழை பதிவாக இருப்பதாக நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைத்திருக்கிறது. அதுவும் ஒரு சில இடங்களில் தான். மோரை அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துல 0.8 மில்லிமீட்டர் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிய வந்திருக்குது. சோமங்கலம், இது தாம்பரத்துக்கு அப்படியே கொஞ்சம் மேற்கு சைடில் இருக்குது. அங்கே 0.4 மில்லிமீட்டர் அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குது. இது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதி தான் சோமங்கலம்ங்கிறது. ஸோ இந்த மாதிரி தான் இருந்திருக்குது. சென்னை மாநகரில் பெரிய அளவுக்கு மழைங்கிறது பதிவாகலை. அடுத்த 24 மணி நேரத்தில் உட்பகுதிகளில் வெப்பச்சலன மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா மேற்கு திசை காற்றினால மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கிடைக்கக்கூடிய மழை என்பது குறைந்து காணப்படுகிறது. கடந்த 24 மணி நேரத்திலும் கணிசமாக குறைந்து காணப்பட்டது. இப்பொழுதுமே கூட பார்த்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு ரொம்ப ஆக்டிவாக இல்லை. எருமாடு மாதிரியான ரீஜனில் 30 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருக்குதுங்கிறது ஒரு பாசிட்டிவ் சைன் கிடையாது. அதனால வெப்பச்சலன மழை அடுத்த 24 மணி நேரத்தில் உட்பகுதிகளில் அங்குமிங்குமாக பதிவாகலாம். வடகடலோர மாவட்டங்களின் சில இடங்களிலும் மழைக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கலாம். இது எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்த 24 மணி நேரத்தில் பொறுத்திருந்து பார்க்கலாம். அதற்கு பிறகு வரக்கூடிய சில தினங்களுக்கும் வெப்பச்சலன மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது தமிழக உட்பகுதிகளில் இருக்கிறது. அப்போ வெப்பச்சலன மழை பதிவாகுத, வெப்பநிலை உயர்ந்து காணப்படுமானா? ஃபார் ஷோர் வெப்பநிலை உயர்ந்து காணப்படுவதற்கான அனைத்து அம்சங்களும் இருக்கிறது. குறிப்பாக வடகடலோர மாவட்டங்களில் டெல்டாவில் பகல் நேர வெப்பநிலையானது சற்று அதிகரித்து காணப்படலாம். நீங்கள் ஒருவேளை டெல்டா பகுதிகளில் காரைக்கால், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், புதுச்சேரி, சென்னை புதுச்சேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் இருந்தீங்கன்னாக்கா உங்கள் பகுதியில் நிச்சயமாக பகல் நேரத்தில் கொஞ்சம் வெப்பநிலை அதிகமாக இருக்கலாம். பிற்பகல், மாலை அல்லது இரவு நேரத்தில் சில நேரங்களில் மழைக்கான வாய்ப்புகளும் உருவாகலாம். புழுக்கம் கூட சில நேரங்களில் அதிகரித்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் மேற்கு திசை காற்றினுடைய அந்த வேகம் அதிகரித்திருப்பதனால சில இடங்களில், குறிப்பாக அந்த மேற்கு மாவட்டங்களில் சில இடர்பாடுகள் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சில நண்பர்கள் கருத்துரை பகுதியில் பகிர்ந்திருப்பதை என்னால் பார்க்க முடியுது. அவர்களுடைய கேள்விகளுக்கும் நம்ம விளக்கங்கள் வழங்கலாம். பட் எப்படி நம்ம விளக்கங்கள் வழங்க முடியும், இதனுடைய டெக்னிக்கல்
கிளாரிஃபிகேஷனை நம்மளால் கொடுக்க முடியுமே தவிர்த்து அவங்களுடைய அந்த வருத்தத்தை நம்மளால் வந்து பகிர்ந்துக்க தான் முடியும், அதற்கு ஆறுதல் சொல்ல முடியும். வேற என்ன சொல்கிறதுன்னு எனக்கு வந்து தெரியல. கடந்த காணொலியினுடைய கருத்துரை பகுதியில் 2 கேள்வி தான் இருக்குது. ஸோ இது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ காணொலியின் நேரமும் உங்களுக்கு வந்து கம்மியாக தான் இருக்க போகுது. சதீஷ் ராக்கி அவர் வந்து மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர், குட் ஆஃப்டர்நூன் தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. உங்களுக்கும் என்னுடைய பிற்பகல் நேர மாலை நேர, இப்போ நீங்கள் காலையில் இதை கேட்டிருந்தீங்கன்னா காலை நேர வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மட்டக்களப்பு பகுதியில் எப்படி இருக்குது கிளைமேட் நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா மட்டக்களப்பில் வந்து வடகிழக்கு பருவமழை தான் ஃபேவரபுளான கண்டிஷன்ஸ். இப்போ ஒன்றும் சரியான கண்டிஷன்ஸ் கிடையாது. தென்மேற்கு பருவக்காற்று ரொம்ப ஆக்டிவாக இருந்ததுனாக்கா அந்த இலங்கையினுடைய தென்மேற்கு பகுதிகளில் மழை பதிவாகும். அதனுடைய சைடு எஃபெக்ட்டுங்கிறதுனால நம்மளுடைய மட்டக்களப்பு மாதிரியான அந்த ரீஜனில் கூட மழைக்கான வாய்ப்புகள் உருவாகும். நான் ஏற்கனவே சொன்னது தான், இப்போ இங்கே வந்து வால்பாறைக்கும் கோடியாக்கரைக்கும் இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளவு, அதே சமயம் உங்களுக்கு மட்டக்களப்புக்கும் கொழும்புக்கும் இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளவு. ஸோ ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறதுனால இப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட எப்படி இருக்குனாக்கா, ஒருவேளை கொழும்புல வந்து தென்மேற்கு பருவமழை ஆக்டிவாக இருந்ததுனாக்கா நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இல்லை திருப்பூர் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம் எல்லையோர பகுதிகளில் என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்குமோ அந்த மாதிரியான கண்டிஷன் தான் மட்டக்களப்பு மாதிரியான பகுதிகளில் வந்து இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். நீங்கள் தான் சொல்லணும் உங்கள் பகுதியின் நிலவரத்தை. மழைக்கான வாய்ப்புகள் இடையே இருக்குது, பட் ரொம்ப பெரிய லெவலில் எதிர்பார்ப்புகளை வைத்துக்கொள்ள அவசியம் கிடையாது இந்த மாதிரியான காலகட்டத்தில். ஆனந்தன் எண் 3911 பலத்த காற்று, தென்னை மரங்கள் காற்றின் வேகத்தை தாங்க முடியாமல் மரங்கள் விழுந்து விட்டது, மின்கம்பிகள் அருந்து விழுந்து விடுகிறது, அந்த அளவுக்கு தென்மேற்கு பருவக்காற்று அதிகமாக உள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இவர் வந்து பொள்ளாச்சியினுடைய தெற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய நண்பர். ஸோ இந்த கருத்தை படிக்கும் போது தான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. நம்ம எவ்வளோ விஷயங்களை சொல்கிறோம், இப்போ மழை வந்து பெரிய அளவில் வந்து பதிவாகலை, ஆனாலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வயநாடு மாதிரியான இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டிருப்பதையும் நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியுது. அது வந்து துரதிருஷ்டவசமானது. உண்மையிலே இதில் பல சிக்கல்கள் இருக்குது. அதற்கான உண்மையான காரணத்தை ஆராய்ந்து இது எதனால் நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம்னாக்கா அதெல்லாம் வந்து வேறு மாதிரி போகும். இப்போ இத்தனை உயிரிழப்புகள் வந்து வந்திருக்குது. இது வந்து உண்மையிலே வருத்தத்துக்குரியது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாது, கண்டனத்துக்குரியது. இதில் இயற்கையினுடைய பங்குக்கு அதுலேயும் சில மாற்றங்கள் இருக்குது. அதே சமயம் வேறு சில இடர்பாடுகளும் அதோடைய பாதைன்னு ஒன்று இருக்குது. ஸோ அங்கே நம்ம வேறு ஏதாவது பண்ணும்போது, ஏதாவது ஒரு செயலை செய்யும் பொழுது அதனால கூட பின்விளைவுகள் வந்து ஏற்படலாம். ஸோ இதை நம்ம முற்றிலும் குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. இது வந்து ஒரு விபத்து அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஆனால் அது வந்து வருத்தத்துக்குரியது. அதே மாதிரியே தான் இப்போ தமிழகத்தினுடைய நிலவரமாக இருக்குது. மழை வந்து எதிர்பார்த்த அளவிற்கு மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பதிவாகலை. இப்போ குற்றாலத்தில் கூட பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நல்ல நீர்வரத்து இருந்து மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அதாவது குளிக்க போனவங்க வருத்தமாக இருந்தாங்க, பட் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து நீர் வரத்து அதிகரிக்கிறது தெரியுது இல்லையா. ஸோ கேரளாவில் நல்ல மழை பதிவானதான் குற்றாலத்தில் அந்த நீர் வரவுங்கிறது வந்து நல்லா சூப்பராக வந்து இருக்கும். அதுதான் வந்து குற்றால சீசனும் கூட. பட் இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை வந்து சப்ரஸ் ஆகிறதுனால உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த கண்டிஷன்ஸும் வந்து சேஞ்ச் ஆகும். இடையே என்னதான் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள்லாம் அங்கங்கே மழை பதிவானாலும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற கண்டிஷன்ஸ் மாதிரி வராது இல்லையா. ஸோ அதுதான் நம்ம பார்க்குறோம். எனிவே இது வந்து இப்படியே இந்த வருஷம் முழுக்க அப்படியே போயிடாது அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து உறுதியாக நம்புகிறேன். நிச்சயமாக ஓரளவுக்கு பலனை வந்து கொடுக்கும். தமிழகம் ஓரளவிற்கு இதில் சமாளித்து கொள்ளும். இந்த பருவமழையில் சில தொய்வுகள் ஏற்பட்டாலும், சில கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆகி இருந்தாலும் அதில் வந்து எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. இதை நான் தொடர்ச்சியாக சொல்லி கொண்டு இருக்கிறேன். இப்போயும் நான் வந்து அதை தான் சொல்கிறேன். ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் பெரிய அளவில் மழை இல்லாமல் ஆகஸ்ட் மாதம் நல்ல மழைப்பொழிவு இருந்த காலங்களும் உண்டு. எப்பயாவது ஒரு சுற்று பலன் கொடுத்தா கூட அது ஒரு பெட்டரான பலனாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போயே பார்த்தீங்க மும்பை மாநகர்லலாம் இந்த அளவுக்கு மழை பதிவாகுங்கிறத யாருமே முன்கூட்டியே ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி எனக்கு வந்து தெரியல. சில மாதங்களுக்கு முன்பு வரையில் வட இந்தியாவில் வறட்சி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டு கொண்டு இருந்தது. ஆனால் இப்போ வந்து சுழற்சியே உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தான் நிலை கொண்டு இருக்குது. அது அடுத்த சில தினங்களுக்கு உத்தரப்பிரதேசத்தில் தான் அப்படி கீழே சுற்றிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அந்த பிராகிய ராஜா அது என்னமோ இருக்க ஊர் ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கு பக்கத்துலலாம் சுற்றிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இமயமலை அடிவார பகுதிகளில் நேபாள் நாட்டில் கூட ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து இம்ப்ரூவ் ஆக போகுது. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது எதுவுமே பாசிபிள் தான் இயற்கையில். இதெல்லாம் இம்பாசிபிள்லாம் கிடையாது. ஸோ எப்படி தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் வெவ்வேறு மாதிரி அமைந்ததோ, தேர்தலுக்கு பிந்தைய அந்த ரிசல்ட் வேறு மாதிரி இருந்ததோ, இதை நான் எதுக்கு நான் உதாரணமாக சொல்கிறேன்னா அந்த மாதிரி தான் ஒவ்வொரு பருவமழைக்கு முன்னாடியும் நம்மளுடைய கணிப்புகள், இந்த சர்வதேச அமைப்புகளினுடைய அந்த ப்ரெடிக்ஷன்ஸ், வானிலை ஆர்வலர்கள், வானிலை ஆய்வாளர்களினுடைய அந்த ப்ரெடிக்ஷன்ஸ், இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் பருவமழை நடக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது ஒட்டுமொத்த
விஷயங்களையும் உடைச்சிட்டு அது தனியாக அதோட போக்கை வந்து காட்டிடும். இது 2025 வடகிழக்கு பருவமழை காலகட்டத்திற்கும் பொருந்தும். எவ்வளோ பில்டப் கொடுத்தாலும் 2025 வடகிழக்கு பருவமழை ஒரு ஊத்து மூடப்பட்ட வடகிழக்கு பருவமழைங்கிறதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், தித்வாங்கிற அந்த ஒரு சுழற்சி இல்லைனாக்கா அது வந்து ஒரு ஃபெயிலியர் மான்சூன். அக்டோபர் மாதத்தில் பருவமழை தொடங்குறதுக்கு முன்னாடி மழை கிடைச்சிது, அப்படி நம்ம கணக்கில் வேணால் எடுத்துக்கலாம். அது வந்து வெப்பச்சலனத்தினால் கிடைத்த மழை தான். பருவமழை தொடங்கி விட்டதாக அறிவிப்பு வெளியான பிறகு அந்த தித்வாங்கிற சுழற்சி நவம்பர் மாதத்தில் 3வது வாரத்துலேருந்து ஒரு 10 நாள் அங்கேயும் எங்கேயும் சுற்றிக்கிட்டு மழை பொழிவை கொடுக்காமல் இருந்திருந்ததுன்னா இப்போ டோட்டல் அந்த ரெயின்ஃபால் டேட்டாவுமே மாறி இருக்கும். அதனுடைய பலனா நம்ம வெப்பநிலை உயர்ந்திருக்கக்கூடிய வெயில் காலத்தில் அனுபவித்தோம். 2026 பல்வேறு இடங்களில் தண்ணீர் பற்றாக்குறை இருந்ததாக எனக்கு தகவல்களும் கிடைக்க வந்தது. இதை நம்ம அப்பயே சொல்லியிருந்தோம், இந்த பருவமழை பெருசாக ஒன்றும் பேயில, நிறைய இடங்களுக்கு அது பலன் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து டிஸ்கஸும் பண்ணியிருந்தோம். ஸோ அது நிகழ்ந்தது. இப்போ வந்து தென்மேற்கு பருவமழையும் சில இடங்களில் நல்ல மழை பொழிவு இதுவரையில் கொடுக்காமல் இருக்கிறது. பட் இதுதான் நிரந்தரம் அப்படிங்கிறத என்னால் உறுதியாக நம்ப முடியல. ஏன்னா மறுபடியும் நான் சொல்ல வர்றது தான், இப்போ மகாராஷ்டிராவில் என்ன நடக்குது அப்படிங்கிறதே இதுக்கு ஒரு பாடம். யாராவது இதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க முடியுமா? ஆக்சுவலாக தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் மும்பையில் ஹெவி ரெயின்ஃபாலுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது ஒரு தனி கருத்து. பட் இந்த முறை என்ன சொல்லப்பட்டது, எல்னினோ வரப்போகுது, சூப்பர் எல்னினோ வரப்போகுது, மகாராஷ்டிராலலாம் மழையே இருக்காது, நார்த் இந்தியாவிலலாம் வறட்சி தான் இருக்கும். இப்போ நம்மளே வந்து நார்த் இந்தியாவில் மழை அளவு கம்மியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷனை கூட முன் வச்சுருந்தோம். பட் இப்போ இந்த ஒரு சுற்றில் அவங்களுக்கு கிடைத்த மழை என்பதே அதிகமான அளவு மழை வந்து கிடைத்திருக்கிறது. அந்த மாதிரி தான் வந்து இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வந்து அன்எக்ஸ்பெக்டடாக இப்போ சில மாதங்களில் கிடைக்கக்கூடிய மழை என்பது சில வாரங்களில் கிடைக்கலாம், அந்த மாதிரி கூட வந்து இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் வந்து நடந்திருக்குது இதற்கு முந்தைய ஆண்டுகளில். அதனால தான் நான் வந்து சொல்ல வரேன், வெப்பநிலை உயர்வை பொறுத்த வரையில் அது ஜூலை மாதம்னு கிடையாது, ஆகஸ்ட் மாதம்னு கிடையாது, செப்டம்பர் மாதம்னு கிடையாது. எப்போ எல்லாம் மழை குறைவாக இருக்குதோ அப்போ எல்லாம் வடகடலோர மாவட்டங்கள் உட்பட தமிழக உட்பகுதிகளில் கூட பகல் நேர வெப்பநிலை சற்று கூடுதலாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது. அதற்காக அப்படியே இது வந்து வெயில் காலத்தில் இருந்த மாதிரி இருக்கும், ஏப்ரல் மாதத்தில் இருந்த மாதிரி இருக்கும், மே மாதத்தில் மார்ச் மாதத்தில் இருந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம போக தேவை கிடையாது. கணிசமான அளவு இருக்கும். இப்போ காரைக்காலெலாம் செஞ்சுரி அடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். செஞ்சுரினா 38 டிகிரி செல்சியஸ் ரெக்கார்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். 101 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக இருக்கும். ஸோ செஞ்சுரிங்கிறது வந்து இப்போ ட்ரையாக தானே இருக்குது. ஸோ இட்ஸ் ஓகே, இது நம்ம வந்து எதிர்கொண்டு தான் தீரணும். மழை பதிவாகலைன்னா, கண்டிஷன் ஃபேவரபுளாக இல்லைனாக்கா வெப்பநிலை கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். இது வந்து எல்லா மாதத்திற்கும் பொருந்தும். இந்த ஜூலையோடு இது வந்து நிற்க போகிறது கிடையாது. ஏன் ஆகஸ்ட் மாதம் வருது, ஆகஸ்ட் மாதம் வந்த பிறகு ஏன் வெப்பநிலை உயர்வாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் கேட்க முடியாது. ஏன்னா இப்போ கண்டிஷன்ஸே இப்படி தான் இருக்குது. செப்டம்பர் மாதத்தில் கூட உங்களுக்கு வந்து மழை குறைவாக இருந்ததுனாக்கா, ரொம்ப ட்ரையான கண்டிஷன் இருந்ததுனாக்கா பகல் நேர வெப்பநிலை அதிகரித்து காணப்படலாம். ஸோ இதுதான் இப்போதைய நிலவரத்தை பொறுத்தவரையில். அவ்வளோதான், 2 கேள்விகள் தான் இருக்குது. அதனால் நம்ம ரொம்ப சுலபமாகவே பதில்களெல்லாம் வழங்கிட்டோம். அவ்வளோதான் இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும். இந்த காணொலியை நான் இதோட நிறைவு பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்ததுனாக்கா மறக்காமல் அந்த கருத்துரை பகுதியில் எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். அதற்கான விளக்கங்களை அடுத்த காணொலியில் நான் நிச்சயம் வந்து வழங்குகிறேன். வானிலை தொடர்பாக மேலும் பல முக்கியமான அவசியமான உங்களுக்கு பயன் வழங்கக்கூடிய வகையிலான தகவல்களுடன் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல். நன்றி, வணக்கம்.